இந்த நிகழ்வின் அடுத்ததாக அனைவரையும் தனது மழலை குரல் மூலம் வரவேற்கிறார் அமளி. ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் அதன் வழியாய் நற்செய்தியை பறைசாற்றுவோம் என்ற அழகிய சொல்லுக்கு ஏற்ப டான் போஸ்கோ கிறிஸ்துவின் 3ஆம் ஆண்டு கொண்டாட்டத்தில் எங்களோடு இணைந்து மகிழ வந்துள்ள நம் பாசமிகு பங்கு தந்தை ஜேசுதாஸ் அவர்களையும் எங்களுக்கு எப்போதும் துணையாய் இருந்து எங்களை உற்சாகப்படுத்தும் உங்கள் அனைவரையும் மேலும் வண்ணத்து பூச்சிகளாய் உள்ள சிறுவர் சிறுமிகளையும் மன மகிழ்வுடன் வருக வருக என வரவேற்கின்றேன். வரவேற்புரை நல்கிய அமளி அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. நிகழ்ச்சி நடத்ததாக இந்த 3ஆம் ஆண்டு நிகழ்வை தொடங்கி வைக்க கேக் கட் பண்றதுக்காக நமது பங்கு தந்தை அவர்களே அன்புடன் வரவேற்கின்றேன். Clap, clap, clap.
இந்த நிகழ்வின் அடுத்ததாக நம்ம குட்டீஸோட சேர்ந்து நம்மளும் ஒரு 3 கேம்ஸ் வந்து விளையாட போறோம். ஸோ பங்கு தந்தை இருந்தால் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும். அவங்களோட குட்டீஸ் எனக்கு இதை பார்க்கும்போது அந்த படம் தான் ஞாபகம் வருது. இந்த பொருட்கோ சுற்றி குழந்தைகள் இருக்கிறார்கள் இல்லையா, அதுதான் ஞாபகம் வருது. அதே சமயத்தில் நீங்கள் எடுக்கிற எல்லா முயற்சிகளுமே சிறப்பான முயற்சியாக உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துகிற முயற்சியாக இருக்கிறது. உங்களை வழிநடத்த போஸ்கோ இருக்கிறார். ஏனென்றால் அவர் இந்த குழந்தையை அவர் எவ்வளவு நேசித்தார் என்றால் நம்முடைய வாழ்க்கையை அவர்களுக்காக தியானம் செய்தார். அதே போல அவருடைய பாதுகாவலில் இருக்கிற நீங்கள் எப்போதுமே அவர் எல்லாம் எது சொல்லிக் கொடுத்தாலும் கடைசியில் என்ன சொல்வார், நீங்கள் கடவுளுடைய கைகளில் இருக்கிறீர்கள், அவருடைய பராமரிப்பில் இருக்கிறீர்கள் என்பதை உறுதிப்படுத்துவார். அது அவருடைய தாரக மந்திரம். என்ன ஆனாலும் கடவுள் நம்மை பராமரிக்கிறார், அஞ்ச வேண்டியதில்லை என்று சொல்லுவார். ஆகையினால அதைத்தான் உங்களுக்கு இன்றைக்கு நான் சொல்கிறேன். எவ்வளவு தோல்வி இருந்தாலும் சரி, எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, அவர் எப்படி கடவுளுடைய பராமரிப்பில் முழு நம்பிக்கை வைத்தாரோ அதே போல நீங்களும் முழு நம்பிக்கை வைக்க வேண்டும். எடுக்கிற எல்லா காரியங்களிலும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டும் என்று சிறப்பாக உங்களை வாழ்த்துகிறேன். உங்களை ஆட்டுவிக்கிற ஒரு மிஷின் தான் எழுதணும், சரியா? அவருடைய தலைமையில் நீங்கள் நன்றாக செயல்படுகிறீர்கள். எனக்கு ஆச்சரியமா இருக்கும். சிலத்தில் சில பேருக்கு எப்படி கண்ட்ரோல் பண்றாரு, சரியா? நான் கண்ட்ரோல் பண்றது வேற, நீங்க கண்ட்ரோல் பண்றது வேற. கௌதம் பண்ண சொல்லிட்டாரு அப்படின்னா அதுக்கு மாற்று கிடையாது. அந்த அளவுக்கு உண்மையான மரியாதை இருக்கு. நீங்களும் அவர்களை சரியான வழியில் சின்ன சின்ன விளையாட்டுகள், சின்ன சின்ன போட்டிகள், ஆனாலும் அந்த குழந்தைகளுடைய மனதை அவர்களை உற்சாகப்படுத்துவதற்காக நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியிலும் அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். குழந்தைகளை சந்தோஷமாக வைக்கிறது ரொம்ப முக்கியம். எங்கிட்ட வர குழந்தைங்க எந்த குழந்தைங்க சந்தோஷமா இருக்கா? இல்ல சந்தோஷமா இருக்கியா? இல்ல முட்டாயிட காரணம் மட்டும் நீ சந்தோஷமா இருப்ப. அதுக்கு ஒரு தனி டெக்னிக் இருக்கு, சரியா? அந்த குழந்தைகள் சிறப்பாக செயல்பட ஊக்குவிக்கிற கௌதமுக்கு நம்முடைய பாராட்டுகள். அதேபோல இந்த போட்டிகளை அலோவ் பண்ணி என்ன ரொம்ப பொறுமையாகிற ஜானனுக்கும் அவங்க அங்கே தூக்கி வச்சு போயிடுவாங்க, இது தூக்கி வச்சு போயிடுவாங்க. அது எல்லாம் கரெக்ட் பண்ணி ஒவ்வொரு நாளும் என்ன அதை சரி பண்ணி வைத்துக்கொண்டு அவர்களை ஆதரிக்கிற சில இந்த உடுப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கிட்டு இங்கிட்டு போட்டு போயிடுவாங்க. ஃபாதர் போட்டு போகிறாங்க ஃபாதர்னு சொல்லிட்டு கோவப்படவே மாட்டார், எடுத்து ஒழுங்காக வச்சுருவார், சரியா? அது மாதிரி அவருக்கு நல்ல இது மாதிரி ஒரு பொருள்சாலியாக இருக்கிறதுனால தான் நான் அந்த செகண்ட் இயர் இங்கே கண்டினியூ பண்ணுறேன், சரியா? அதனால அவருக்கும் அது மரியாசனை, அதே மாதிரி பாண்டியன், இவர் எல்லாருமே நம்ம ஜோசுவர் எல்லாருமே டீச்சர் எல்லாருமே ஏதாவது ஒரு விதத்தில் இந்த குழந்தைகளை ஊக்குவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஓகே சரிங்க, நாங்கள் பார்த்துக்கிறோம், நாங்கள் பின்னால் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த ஊக்கம்தான் முக்கியம். அந்த ஊக்கம்தான் இவர்களை வழி நடத்துகிறது. தொடர்ந்து இவர்களுடைய ஆதரவு இருக்கும், சரி? அதனால அந்த ஆதரவு உங்களுக்கு இருக்கிறது. என்னால் முடிந்த தொந்தரவு நான் தருகிறேன். அது கைதட்டுற அப்போ எவ்வளவு சரி.
இருந்தாலும் பரவாயில்லை, உங்களுக்கு என்னால் முடிஞ்ச எல்லா உதவிகளையும் செய்து கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன். ப்ரொவைடட் இந்த நீங்க ஆரம்பிச்சிருக்க இந்த இதை வச்சு இல்லையா, அது எல்லா பக்கமும் நல்ல பெயரை வாங்கி கொடுக்க வேண்டும். நமக்கும் நம்முடைய பங்குக்கும் உங்களை உற்சாகப்படுத்துகிற விதத்தில் கமெண்ட்ஸ் வரணும். சரியா? அது மாதிரி செய்யுங்க எதுனாலும். ஓகே, நன்றி. தனது வாசமிகு வார்த்தைகளால் எங்களுக்கு வாழ்த்தொழியும் உற்சாகம் தந்த பங்கு தந்தை அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை கடவுள் மூலம் தெரிவிப்போம். நிகழ்ச்சி இறுதியாக நன்றியோடு நன்றோரே நல்வர் வருகிறார் வருகிறார். நன்றி செலுத்துகிறோம். எங்களை உற்சாகப்படுத்தும் பங்கு தந்தை அவர்களுக்கும் எங்களின் பெற்றோர்களுக்கும் இந்த விழாவை சிறக்க உதவிய ஒவ்வொருவருக்கும் வருகை தந்த அனைவருக்கும் என் டான் பாஸ்கோ கிட்ஸ் மினிஸ்ட்ரி மனமார்ந்த நன்றிகள். க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா ஒரு சின்ன ஈவெண்ட் மட்டும் நடத்தலாம் அப்படின்ட்டு. ஓகே, ஈவெண்ட் மட்டும் நடத்தினா போதுமா, ஏதாச்சும் கேம்ஸ் எதுவும் பண்ணா நல்லா இருக்குமே அப்படின்ட்டு ஒரு 3 கேம்ஸ் வந்து வச்சிருக்கோம். ஸோ சின்ன சின்ன கிஃப்ட்ஸும் இருக்கு. ஸோ இப்போ இந்த 3 கேம்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் கேம்ஸ் வந்து பால் பாசிங். இப்போ ஜிக்ஸாக்கு வயசாக எல்லாம் நின்றுக்குவோம். ஸோ ஒரு சாங் போடுவோம். ஃபர்ஸ்ட் ஆல்ட்டு வந்து பால் பாஸ் ஆகிட்டே இருக்கும். சாங் வந்து ஸ்டாப் பண்ணுறது வந்து பின்னாடி திரும்பி நிற்குவார். ஏன்னா இல்லை கரெக்டாக எங்கிட்ட வந்தவங்க ஸ்டாப் பண்ணிட்டாரு, அதான் நான் அவுட் ஆகிட்டேன் அப்படின்ட்டு யாரும் சொல்லியிருக்கிறது. ஸோ அதனால பின்னாடி திரும்பி நின்றுட்டு அவர் பாட்டுக்கு ப்ளே பண்ணி பாஸ் பண்ணுவார். ஸோ இந்த ஈவெண்ட் ஒன்று. ஸோ அதுக்கப்புறம் வார்த்தை விளையாட்டு. நீங்கள்லாம் எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல. இந்த யூடியூப் ஃபேஸ்புக்கெல்லாம் வந்து ஒரு 40 வரிசையாக நிற்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அந்த விஷயம் கடைசி ஆள்கிட்ட போகும்போது வேற மாதிரி போகும். ஸோ அது வந்து ஒவ்வொருத்தங்க திறமையை பொறுத்து அவங்க மற்றவங்களுக்கு வந்து எப்படி கன்வே பண்ணுறாங்கன்னு பொறுத்து அதை வந்து இங்கே டெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த கேம் ஒன்று இருக்குது. ஸோ அதனால் எல்லாம் இதுக்கு கோஆப்ரேட் பண்ணுற மாதிரி தாழ்மையோடையும் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். இங்கே ஸ்டார்ட் பண்ணலாமா? சத்தம் பத்தல, நீ சத்தமா? ஓகே, எல்லாம் கீழே போய் நிலுங்க. கீழே போய் ஸ்டார்ட் பண்ணுங்க. அந்த கத்துக்கிட்டேன் கொடுத்துட்டு பிடிக்கிட்டேன். அவுட்டு ஓகே
சந்தோஷ். ஓகே ஓகே அடுத்து. பொண்ணு அவுட் அவுட் அந்த பொண்ணு அவுட். பாப்பா குட்டி பாப்பா. What a combination! What a combination! Out ஆயிட்டாங்க. ஓகே ரைட் ப்ளே பாஸ் சீக்கிரம் சிறப்பு. அடுத்து ப்ளே அவன் கொடுத்துட்டு பிடிக்கிறான். நீதான் அவுட். Sharon Kritika out. Thank you. Ajay zero. Out. நித்திலே கணம் வெளிய. யார் நித்தின் out. வா வெளிய வா. ஆண்டவரே இறக்கமாயிரும். நித்தின் நீ அவுட் ஆகுது ஆண்டவரே இறக்கமாயிரும் சொல்லிட்டு இருக்கான். குடு ஏய் அவுட். ஓகே லாஸ்ட் 3 பேர் கைட்டடுங்க. ஏய் கை மாறணும். யாருக்கு கை. ஓ அஜய் காட்டு. கீழ விடு. ஓகே சாங். நெக்ஸ்ட். கையில வாங்கி கொடுக்கணும். இல்ல அக்கா நீங்க இப்படி கொடுங்க. இப்படி ரவுண்டா போங்க. ஓகே. நீங்க கொடுங்க. ஓகே ரைட். நீங்க இப்படி கொடுங்க. நீ அவுட். ஓகே லாஸ்ட் 2 பேர் ப்ளே பால் மாறணும். கையில கூடாது. ஓகே நீங்க தான் வின். சூப்பர் ஜோரா கிளாப் பண்ணுங்க. ஓகே ரைட். ஓகே அவங்களுக்கு ஒரு சூப்பரான பிளேஸ் இருக்கு. அது லாஸ்டா கொடுக்கலாம். இப்போ அடுத்த கேம்ஸ் எங்க நிக்கிறீங்க. ஆனா இப்போ எல்லாமே வந்து ஒரு சீரா ஃபோக்கஸ் பண்ணி நிக்கணும். ஃபர்ஸ்ட் ஆல்ட்ட நம்ம மரியதாஸ் அண்ணே ஒரு விஷயம் சைகை மாதிரி காட்டுவாரு. அந்த சைகை வந்து கடைசியா போறது கரெக்டா போகணும். ஓகேவா? இத 2 டீமா பிரிச்சிடலாமா? ஓகே இப்போ எல்லாம் ஆர்டர் படி 1 to 1 2 சொல்லுங்க. 1ல ஒரு டீம் 2ல ஒரு டீம். யாரெல்லாம் வரீங்க? பெரியவங்களும் தரமா வரலாம். வாங்க ஆட்சேபனையில்லை. வாங்க அண்ணா வாங்கண்ணா. இப்ப ஃபர்ஸ்ட் வந்து நம்பர் 1 ஆரம்பிப்பாங்க. அப்ப வந்து 2ல அமைதியா இருக்கணும். கஜகஜன் பேசிட்டு இருந்தா உங்களுக்கு மார்க் கிடைக்காது. சரிங்களா? சோ இப்போ நீங்க எல்லாமே வந்து என்னைய பார்த்தா வரிசை நில்லுங்க. ஒவ்வொருத்தரும் முதுக பார்த்து திரும்ப கூடாது. முன்னாடியே பாருங்க. திரும்ப கூடாது. முன்னாடியே பாருங்க. அவங்க என்ன சொல்றேன்? சீட்டிங் போ. நான் பண்ண மாட்டேன். நித்தின் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவோம். கேமராமேன் ரெடியா? யாரும் பாருங்க. எல்லாம் முன்னாடி பாருங்க.
பின்னாடி மார்க் கிடைக்காது. ஓகே, இப்போ நம்ம ஜார்ஜுக்கு வந்து மரியாதை சொன்ன ஒன்று சொல்லுவார். சொன்னதுக்கப்புறம் அதை வந்து அடுத்து பாஸ் பண்ணுவார். அது ஆக்டிங். அதே மாதிரி அடுத்தது ஓகேவா? சூப்பர். ஓகே, அப்படியே கொஞ்சம் கேப் விட்டு நிற்க. நீ அங்கே போ. கேப் அங்கே போ. எல்லாம் ஆங்க் திரும்ப கூடாது. திரும்ப ஓகே ரெடி. ஓகே, பேசக்கூடாது. ஒன்லி ஆக்ஷன். பேசக்கூடாது. நீ போ. நீ வா. ஓகே. தலையில நீ அப்படி திரும்ப. அப்சர்வ் பண்ணிட்டு நீ அப்படி திரும்ப. அங்க வா. இன்ஃபன் வா. நீ போட்டி மீறங்க, நான் நவர கூடாது. சரி, ஓகே. போ. நீ வா. இல்ல அவனுக்கு புரியல. அங்க பாரு. கேம் சூப்பரா போயிட்டு இருக்கு. பாக்காதீங்க. எங்க கூட்டு போறீங்க? நீங்க அங்க பாருங்க. முன்னாடி பாருங்க. கொஞ்சம் கேப் விட்டு திரும்பி கேளு. ஓகே, நெக்ஸ்ட். இப்ப இந்த விஷயத்தை பாப்பாக்கு சொல்லு. நீங்க என்ன செய்யணும் அதை அப்படியே செய்யணும். பாரு, நல்லா கவனி. அங்கே பாரு. ஓகே, பாப்பா குட்டி பிள்ளையால காவியோட முடிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் மரியாதாசனா வாங்க. இப்பெல்லாம் கவனிங்க. அந்த அண்ணன் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாரோ அதை செஞ்சு காட்டுவாரு. மூஞ்சுக்கு சோப் போடுறாரு, கைக்கு சோப் போடுறாரு. நீங்க எப்படி பண்ண? லீமா மிஸ். ஓகே சூப்பர். ஓகே, இப்போ டீம் 2 ஓகேவா? நீங்க எல்லாம் ஃப்ரண்ட்ல பாருங்க. ஃப்ரண்ட்ல பாரு. நைஸ் இல்ல. எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. அண்ணா நான் இனி நின்னு இருக்கேனா? மச்சி நீ ரொம்ப கருப்பா தெரியலடா. வெளிச்சம் தெரியல. சத்தியம் தெரியல. அவன் நிக்கிறான், வெளிச்சம் தெரியல. மூஞ்ச மட்டும் க்ளோஸ் அப்ல இருக்கணுமா? ஃப்ரெண்ட்ல பசங்க குட்டி பசங்க சென்டர் டிக் வச்சிட்டு பெரியவங்க யாரா தான் நிக்க சொல்லுங்க. சந்தோஷ் சென்டர்ல நிக்கிறான். ஒருத்தர் தானே லைட் பாக்குறீங்க. நான் மட்டும் நானே பாக்குறேன். ஸ்டார்ட் பண்ணிட்டா? ரைட், ஓகே. லாஸ்ட் யாரு? ஹாய். இவன் பாரு. ஹாய். இவன் பாத்தியா? ஹாய் அம்மா. ஹாய். அவன் ஹைட்டுக்கு மேல தூக்கி வச்சு. அவ்வளவுதான். நீ பஸ்ஸை கையில் எடுத்துக்க வேண்டாம். பட் சரி, நீ சும்மா ஆக்ஷன்ல தெரியும். சரியா? ஆமா, நீ என்ன பார்த்தியோ அதை அப்படி தெரியும். ஒன்ஸ் மோர். சோ சிம்பிள். ஓகே, அங்க அப்படியே விட்டுக்கோ. இவனுக்கு நோ வெயிட். சரியா? சரி மத்த தள்ளினே தம்பிங்கிட்டோம். ஓகே, வேணாம். பேசக்கூடாது. வாய் தந்து பேசக்கூடாது. அவன் புக்குன்னு நினைச்சிருவான். ஓகே. முடிச்சு. வா. நித்தின் விச்சின் கவனி.
அக்கா கொஞ்சம் பரவாயில்ல. ஓகே ஓகே தேவா நீ வா. தெரியல. நெக்ஸ்ட் அவன் டெர்லாண்ட் போயிடுவான். அக்கா அக்கா வாங்க அக்கா ஆண்டி திரும்ப தம்பியா? சாப்பாடா? என்ன சாப்பாடு வரைக்கும் போயிருச்சு? தம்பி நெக்ஸ்ட் வா. அப்படியே திரும்ப. ஒன்ஸ் மோர். நோ வேர். அவ்வளவுதான். என்ன புரிஞ்சு தோஸ்து காச்சு பண்ண மாட்டேன். கையில நீ பண்ணு நில்லுக்கா ஓகே தப்பு அங்கிள் ஓகே கையில தோசை விட்டாச்சு. அதுக்கு கையிலேயே தோசை ஊத்தி சாப்பிட. சரி ஓகே ஃபர்ஸ்ட் டீம் பிக்கு வந்து மரியாதை வந்து பர்ஸ் எடுத்து உள்ள அமௌண்ட் பார்த்துட்டு நீ கரெக்டா தோசை கையிலேயே தோசை விட்டு சாப்பிட்டாங்க. தோசை இல்லைன்றாங்க. ஓகே ரைட் சூப்பர். ஃபைனலா வந்து விசில் வச்சேன். ஜாலியாக கேக் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு வீட்டில் போய் ஜம்முன்னு பண்ணிட்டு